அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் நம சிவாய. வாலை புவனை திரிபுரையும் மூன்றும் வையகத்துள் காலையும் மாலையும் உச்சியுமாய் எக்காலத்தும் மாலயன் முதலான தேவர்களும் என் தாய் வாலை மனோன்மணியை வாழ்த்துவரே. இன்று வசந்த நவராத்திரியிலே மார்கழி மாதத்து அஷ்டமியோடு சேர்ந்த மந்தவாரம். இந்த அஷ்டமி என்பது மிக 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 ஒரு உயர்ந்த நாள். எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருள் கடிவமாகி திருவருள் வடிவமாக நமக்கு தோன்றா துணையாக, நண்பராக, அடியவராக, ஆண்டவனாக, அனைத்துமாக இருந்து அருளக்கூடிய மகாபைரவர். அவருக்கு உகந்த நாள். அதே மாதிரி கருணை வடிவாகிய வனதுர்கா தேவிக்கு உகந்த நாள் இந்த அஷ்டமி. இந்த அஷ்டமியிலேயே சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா, இந்த அஷ்டமி என்று சர்வ தெய்வங்களும் மகாபைரவ பெருமானை வழிபடுவாங்க தவத்தில் அமர்ந்து. அப்போ எல்லா தெய்வங்களும் தவத்தில் இருக்கிறதுனால அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க அணுக்கிறதுக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அஷ்டமியில் எந்த நாளும் செய்வதில்லை. இந்த அஷ்டமியோட சிறப்பை நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு முறை 1996 ஆச்சாலபுரத்தில் இருக்கும் பொழுது என்கே குமார், இந்த பெரிய கோடீஸ்வரன், என்னுடைய சீடர் ஒருவர் ரொம்ப வறுமையில் இருந்தார். அருள்வாக்கில் சொல்லி கடல் ஓரம் இடம்லாம் வாங்கி போடியான்னார். அது உப்பளங்க, ஒன்று ரிட்டர்ன் வாட்டர் ஒன்றுக்கு யூஸ் ஆகாது, நீ வாங்கி போடியான்னு சொல்லி வாங்கி போட்டு செண்டு 5 ரூபாய்க்கு ஒன்று 5 ரூபாய்க்கு விற்றாங்க. அந்த மாதிரி சதுரடி அப்படி விற்றாங்க. எதனால்னா இந்த இறால் கல்ச்சர்னு வந்தது. அப்போ அந்த இறால் மீன் எடுக்கும்போது ஒவ்வொரு தினமும் சொன்னேன், அஷ்டமி அன்னைக்கு நீ இறால் மீன் அன்றைக்கி ஒன்றும் பண்ணால் சுத்தமாக சைவமாயிரு, கடவுள் நினச்சிரு, அன்றைக்கி இறாலை எடுக்காதேன்னா. எடுத்தார். அப்போ சோதனை பண்ணி பார்க்க சொன்னால், எப்போ ஒரு எடுத்தாங்கன்னா ஒரு 5 டன் கிடச்சா அன்றைக்கி அதே அளவு முயற்சி பண்ணால் 4 டன் கூட கிடைக்கல. காரணம், இந்த அஷ்டமி என்று அந்த இறாலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த தோலை உரிக்கும், பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. நிறைய ரகசியம் இருக்குது, அதை பேசினா இப்போ விரிவாகும், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அஷ்டமி சிறப்புக்காக சொன்னேன். இது 3வது பதிவு அன்னை துர்கா வனதுர்காவை பற்றி. 2வது பகுதியில் அன்னையினுடைய மூல மந்திரத்தை சொல்லியிருந்தேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை நமக. இப்போ பிரயோக மந்திரம். பிரயோக மந்திரம்னா என்ன காரியத்துக்காகன்னு செய்கிறது. அந்த பிரயோக மந்திரம் பல இருக்கிறது. அதில் ஒரு மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷீம் கிம் சபசி பயம் மே சமூபஸ்திதம் யதி சைக்கியம் அசைக்கியம் வா தன்மே பகவதி சமய ஸ்வாஹா. இந்த சமஸ்கிருத மந்திரத்தினுடைய தமிழ் ஆக்கமும் அதை பொருளையும் பல பதிவுகளில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதை கேட்காதவங்க எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு அந்த பதிவு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏற்கனவே 2வது பதிவில் சொல்லியிருந்தேன், மந்திரம் என்பது ஒரு ரிஷியோ முனிவரோ சித்தரோ அந்த மந்திர சொல்லுக்கு ஒரு சக்தியை உண்டாக்கி அதை பேசக்கூடிய தெய்வமாகக்கூடிய சக்தியை கொடுத்து உண்டாக்குனாங்க. அவர்கள் சீடர் பரம்பரை வழி வழியாக அவர் சொன்ன அதே முறையில் வழிபட்டு அந்த உபாசனை செய்யும் பொழுது அவர்கள் சித்தி பெற்றார்கள். ஆகவே அந்த உபாசனை தொடங்கும் பொழுது அது யார் அந்த சித்தி பண்ணாங்களோ அந்த மந்திரத்தை, இப்போ இந்த மந்திரம் நம்ம ஜபம் செய்கிறப்போ அதுக்கு கரநியாசம் அங்கநியாசம், அதாவது உடம்பை சுத்தி பண்ணிக்கணும். உடம்புக்கு தச வாயுகள், முக்கியமான வாயு 5 வாயு, அந்த 5 வாயுக்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். மனதை சுத்தம் பண்ண வேண்டும், புறத்தை சுத்தம் பண்ணணும். அது கரநியாசம் அங்கநியாசம்லாம் இருக்குது. அந்த மந்திரம் சொல்லும்போது முதல்ல உதாரணமாக இந்த வனதுர்கா தேவி மந்திரத்தை முதல்ல உபாசனை செய்து சித்தி பண்ணுற மகா பைரவ பெருமான்.
அதனால் இந்த அதர்வண வேத பிரிவில் இது வரும். அந்த மந்திரத்தை ஆரம்பத்தில் அந்த தியான சுலோகம் சொல்லி வருகிற பொழுது, யார் அனுஷ்டாத்து வருகிற பொழுது இதை பைரவ மகரிஷி அனுஷ்டுப் சந்தன் வரும். பைரவ மகரிஷி அதை அனுஷ்டித்து சித்தி பண்ண. அடுத்ததாக வரும்போது ஆரண்ய மகரிஷி அனுஷ்டுப் சந்தன் வரும். வித்யாரண்யேஸ்வரன் இருந்தார், ஒரு அம்பாள் உபாசகர். அம்பாள்னா வனதுர்க்கை அப்படியே சதாகாலமும் அப்படியே வழிபடக்கூடியவர். அந்த பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியத்தினால அன்னையை வழிபட்ட அந்த பாவம் இருக்குல்ல, அதனால் நிறைய வறுமை இருந்தது. அவருக்கு 5 பெண் குழந்தைகள். அந்த 5 பெண் குழந்தைகளுக்குமே கல்யாணம் ஆகலை. ஆனால் தாயிட்ட அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கேட்கல, கேரே பண்ணலை. ஆனால் சொந்தக்காரர் ஒரு நாள் பழிச்சொல் வரும்போதெல்லாம் திட்டினோடனே அவர் அழுதுட்டார். அம்மா, நான் ஒன்றே வழிபடுறேன் தாயே, நான் வேறு ஒன்றும் கேட்கலையாப்பா, எப்படியா அந்த பொண்ணுங்களை கரை சேர்த்துன்னு சொல்லி அழுகிறார். மனசில் கொஞ்சம் உருகிட்டார். ஆனால் முழுமையான எதையும் எதிர்பார்க்காத பக்தி அவருக்கு இருந்தது. அன்று இரவில் தாய் வந்து என்ன சொன்னான்னா, டே, நீ இலுப்பை மரத்தில் ஒரு மகாமேரு செய், அந்த மகாமேரில் முறைப்படி ஆவாகனம்லாம் செய்து 48 நாள் இந்த மந்திரத்தை நீ சொல்லு. இப்போ நான் சொன்னேனே இந்த வனதுர்கா தேவியுடைய பிரயோகம், அதை சொல்லு. 48ஆவது நாள் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன், உனக்கு கேட்க நான் எல்லாம் நான் கொடுத்துறேன், இது மட்டும் என்ன சொல்லியாச்சு. விடிஞ்சு பார்த்தார். அவருக்கு நடந்தது கனவால் நேரில் பார்த்தது மாதிரி இருக்கு. உடனே அந்த இலுப்பை மரம் மிக முக்கியமானதுங்க. இலுப்பக்குடி சொர்ணபைரவர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இலுப்பை மரத்துடைய வேரெல்லாம் வந்து வறுமையை போக்கி முறையாக அதை காப்பு கட்டி பௌர்ணமியில், இன்னும் கிருத்திய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், புனர்பூசல் நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த பௌர்ணமி சேர்ந்து வரும் பொழுது நல்ல ஓரை இருக்கணும், அந்த நம்ம நேரம் அந்த சந்திரகரண சூரிய கரணத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து அதில் மகாமேருவோ அல்லது வேறிலோ ஏதோ சில உருவங்கள் செய்து வழிபட்டால் தெய்வம் பேசும். அடியாண்டத்தில் அந்த எந்திரமே இருக்குது. நான் வனதுர்கா எந்திரத்தையும் பாலா எந்திரத்தையும் குற்றாலத்தில் இருக்கும்போது அந்த ஒரு கிரண நேரம் வந்தது. ஒரு நம்ம சிஷ்யர் ஆச்சாரி இருந்தார். அதே கிரணவேலை எடுத்து அப்போயே அந்த எந்திரத்தையும் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அது நேரம் இருக்கிறப்ப உங்களுக்கு அது பதிவிடுகிறேன். அந்த எந்திரத்தையும் உங்களுக்கு போட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது அது இலுப்ப மரத்தில் மகாமேரு செய்து எந்திரம் செய்து வழிபாடு செய்கிறாரு. 9ஆம் நாள்லேயே வந்து முதல்ல காயத்ரி தேவி வந்துடுறா. பிரத்யட்சம் பார்க்குறாரு. அப்படியே அழுகுறார். அவர் தாங்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் கடவுள் நேரில் பார்த்ததில்லை. அம்மா அம்மான்னு அழுகுறாரு. உனக்கு என்ன வர வேணும்டா என்று கேட்குறாங்க. யார்? காயத்ரி தேவி. அம்மா, உடனே நான் பார்த்தாச்சுமா, இது நான் அறியாமையினால் எதுவும் கேட்டுட்டேம்மா தாயே, உன் திருவடிதான் எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாம் நான் சமாளிச்சேன். இல்லைடா, இந்த வனதுர்கா அனுப்பிச்சிருக்கா, உனக்கு வரம் கொடுத்தாகணும், ஏதாவது வரம் கேளுனார். வேண்டாம் ஓடுறார், துரத்தி இப்படி விஸ்வரம் நிற்கிறார். ஏய், வரம் கேட்குறியா இல்லையான்னார். உடனே சரி அப்படியா, உடைய நீ நவரத்ன மலையாக பொழியினார். அப்படி நவரத்ன மலையாக பொழிந்து கட்டியது தான் மசூலிப்பட்டினம். பேருக்கு மசூலிப்பட்டினம். அப்படி அன்னை வந்து அருள் கொடுத்தா இந்த மந்திரத்தில். அதுக்கு இந்த மந்திரத்தில் 2 பக்கம் இருக்குது, அதையும் இப்போ சொல்கிறேன். அப்போ சில காலம் ஆச்சு, ஒரு 20 வருஷம் ஆச்சு. நவரத்ன மலையாக பொழிஞ்சு அப்போ எவ்வளோ இருக்கும் பாரு. அந்த ஊரில் இருக்க எல்லோரும் கோடீஸ்வரன் வாங்கிட்டான். எவனும் வேலை செய்யறது கிடையாது. அந்த இவ்வளோ கிடைச்சது கடவுளுக்கு நினைக்கிறது, யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ 2 வருஷம் கொரோனா வந்ததுங்க. எல்லாருக்கும் கடவுள் பயம் இருந்தது. சாமின்னு நான் இப்போ முடிஞ்சு போனக்கு மறுபடியும் மறந்துட்டான் மனுஷன். அதான் மனுஷன் இயல்பாக கொடுத்தா இருக்கு, என்ன பண்ணுறது பாவம். அப்போது குடியும் கூத்துமா கூத்தாட்டமாக இருந்தாங்க அந்த ஊரில். ஏன்னா எல்லாம் காசு நிறையா இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு மிச்சம் வழி இல்லை. ஒரு காலத்தில் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னாங்க சாப்பிட வழி இருக்காது. இப்போ எல்லாம் ஏக்கர் கோடிக்கணக்கில் போகிறோம், எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் அந்த பக்தியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு கொல்லிமலையிலே. உண்மை நடக்கிறத சொல்கிறேன். அப்போது அதே மசூலிப்பட்டினத்துக்கு ஒரு மகான் சித்தர் வர்றார். அவரும் அம்பாள் உபாசகர். சில ஊருக்கெலாம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சில ஊருக்கெல்லாம் போயிருந்தார். அந்த ஊரில் வறுமையாக இருந்தது. அந்த ஊரில் வரவேற்று அந்த வறுமையில் ஒரு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. இந்த ஊருக்கு நுழையிறார், ஒரே மாளிகையாக இருக்குது. அது சந்தோஷம், ஆஹா நல்ல செழிப்பான ஊராக இருக்குது. அப்போ நல்ல இங்கே தெய்வ பக்தி உள்ளவங்க இருப்பாங்க, மக்கள் சந்தோஷத்தோடு கொடுப்பாங்க. ஏன்னா கிராமத்தில் அவர் போய் பார்க்க வறுமையில் கொடுக்கும்போது அன்பாக கொடுத்தாலும் ஏற்றுக்க மனசு இல்லை, அவர் கஷ்டப்படுறாங்களே இருந்தார். சரி சந்தோஷமாக நம்ம சாப்பிட்லாம், மக்கள் நல்லா வாழ்த்தணும் வர்றாரு. ஒரு நோய், டேய் ஆடுறானே சாமியார, எந்த ஊரா நீங்கள் என்ன போய் வர்றேன்றான்.
வாடா போடான்றான். ஒருத்தர் இல்லைங்க, எல்லோரும் இப்படி பண்ணுறான். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட தெய்வபக்தி இல்லாமல் இருக்கும், இவனுக்கு அள்ளி கொடுத்துருக்காள் இந்த தாய் என்ன சொல்லி தியானம் பண்ணால் இந்த வித்யாரண்யேஸ்வர் தவம் பண்ணி அதால் கிடச்சிதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவர் அதே மாதிரி இழுப்பு மரத்தில் அந்த சக்கரம் எந்திரம் பண்ணுறாரு. அதே மாதிரி எந்திரம் நான் வச்சுருக்கேன் கொல்லிமலையில். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அந்த படத்தை பதிவிடுகிறேன். தவம் பண்ணார். அதே மாதிரி 48வது நாள் அவருக்கு தாய் முதல்ல காயத்ரி வந்து என்ன வரவன்னு கேட்டார். இந்த ஊர் ஏதோ இதில் என் அன்பு கொடுத்துட்ட தாய் பக்தியில் அந்த ஊர் நாசமாக போட்டுனார். அழிஞ்சே போச்சு. ஆகவே அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பயபக்தியோடு ஒரே அன்போடு ஒரே காரணத்திற்காக முதல்ல இதுக்கு கலசம் வச்சு பூஜை பண்ணணும். அது எப்படி என்பது அடுத்து உங்களுக்கு பதிவிடுகிறேன். அந்த கலசம் வைத்து தினசரி ஒரே நேரத்தில் நீங்கள் சுத்தமான பிரம்மச்சாரியம் ஆணா பெண்ணோ இருந்தால், கல்யாணம் ஆகியிருந்தால் ஆணை பெண்ணை தொடாமல், எப்படி ஐயப்பா கோயிலுக்கு உண்மையான பக்தர் மாலை போட்டு இருப்பாங்களோ அதேமாதிரி பக்தியோட பிரம்மச்சாரி இருந்து வழிபட வேண்டும். இந்த 48 நாளும் ஒரே காரியத்தை தான் நீங்கள் கேட்டு கடவுள்கிட்ட வேண்டணும். உங்கள் பக்தி அன்பு சத்தியமாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். சில பெரிய முடியாத காரியம் 6 மாதம் நிச்சயமாக அது முடிஞ்சிடும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கலசத்தை மாற்ற வேண்டும். அது எப்படியெல்லாம் உங்களுக்கு அடுத்தது பதிவிடுகிறேன். ஆகவே அப்படி அருளக்கூடிய தாய் தான் அந்த வனதுர்கா தேவி. கேட்ட வரத்தையெல்லாம் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த வனதுர்கா தேவியுடைய மந்திரம், பிரயோக மந்திரம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது இருக்காது. அதை நீ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக பாதை என்பது சிலருக்கு ஏற்கனவே வந்து அந்த ரத்தின கம்பளம் விரிச்ச மாதிரி சந்தோஷமாக எடுத்ததெல்லாம் வெற்றி ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரத்தின கம்பளம் இருக்காது, ஒரு மேடு பள்ளம் எல்லாம் நடந்து போகிற பாதை மாதிரி இருக்கும். சில பேருக்கு அங்கேயும் குழி தோண்டி போட்டு நடந்து போகிறாங்க அந்த மாதிரி சில பேருக்கு சில பேருக்கு வெறும் கல்லாகவே முள்ளாகவே இருக்கும். இது அவரவருடைய பிராப்தம். எப்படி இருந்தாலும் நல்லது செஞ்சாலும் கெடுதல் இருந்தால் நீதாம்மா துணைன்னு போனால் அதில் வெற்றி படைஞ்சு விடலாம். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிவனடியார்களை பார்த்து இந்த 63,000 வாழ்க்கையை பார்த்து யார் சாதாரண வாழ்க்கை இல்லைங்க. அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பன்னீர் ஆழ்வாருடைய வரலாறு பாருங்கள், அதில் கஷ்டப்பட்டது. அப்படி இயேசுனார் எப்படி கஷ்டப்பட்டார், நபி வீடு கஷ்டப்பட்டார். ஆகவே துன்பத்தின் முடிவில் தான் இன்பம். அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார், துன்பளித்து ஆங்கே இன்பளித்து உயிர்களை அன்புற காத்தருளும் அருட்பெரும் ஜோதினர். வள்ளல் பெருமான் அவங்க வள்ளல் பெருமானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட வள்ளல் பெருமான் எம்பெருமான் இந்த திருவருப்பால சொல்லியிருப்பாங்க ஒரு பாட்டில், நல்லா கவனிச்சுங்க. 12 ஆண்டு தொடங்கி 12 வயசுல இருந்து இற்றை பகலின் வரையே இன்னைக்கு வரைக்கும் ஐயா படியினில் பட்ட பாட்டை நினைக்கில். நான் பட்ட கஷ்டத்தை சொன்ன மலையும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே. கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நடந்ததா, கடைசியில் எல்லாம் ஆனந்தமாக முடிந்ததுன்னார். சினிமாவில் நிறைய படம் பார்ப்பீங்க, அந்த ஹீரோயின் ரொம்ப கஷ்டம் ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி கடைசியில் அன்னை வந்து நம்ம காப்பாற்றி நம்ம வேண்டிய வரத்தெல்லாம் கொடுத்துருவா. ஆகவே சிலருக்கு இது பட்டுமெத்த மாதிரி சுகமாக இருக்கும், சில பேருக்கு துன்பம் இருக்கும். ஆனால் சோர்வடையாமல் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். அதே மாதிரி அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு முதல்ல தியானம் அவசியம். ஏன்னா இந்த மந்திரம் சுத்தியாக வேண்டும் என்றால் நம்ம சுவாச ஓட்டம் ஒழுங்காக இருக்க வேண்டும். அடிப்படையிலே கொஞ்சமாவது இந்த நாடி சுத்தி அல்லது பிராணாயாமம், மூச்சு எப்படி வெளியே விடுவது, எப்படி உள்ளே இழுப்பது, மூச்சை எப்படி நிறுத்துவது தெரிஞ்சுக்க வேண்டும். தினசரி குறைந்தது 1 மணி நேரமாக இதுக்குன்னு ஒதுக்கணும். நேரம் இல்லாத இப்போ இதை பற்றி இதுக்கப்புறம் கேட்காதீங்க. இந்த பதிவை கேட்டு உங்களுக்கு பேசி விட்டுருங்க. ஏன்னா இந்த ஒரு எஞ்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். இந்த வயிறு இருக்குது, இந்த வயிற்றுக்காக அற்ப பேருக்காக புகழுக்காக காசுக்காக ராத்திரி பகலாக உழைக்கிறான் மனுஷன். பிறந்ததுலேருந்து எவனும் 100க்கு 99.9 பேர் இயற்கையாக வாழ்வதில்லை. ஒருத்தர் கல்யாணம் ஆகாதுங்க,
கல்யாணம் ஆனதுக்கப்புறமே குழந்தை எப்போ பிறக்கும், குழந்தை கரு உண்டாகும் போதே அந்த குழந்தைய எங்கே படிக்க வைக்கலாம், குழந்தை டாக்டரா, இன்ஜினியரா, கோடீஸ்வரனா, இப்படித்தான் என்ன ஓடும். முதல்ல கல்யாணம் ஆகலேருந்து தான் கல்யாணம் ஆச்சு. உடனே குழந்தை பிறக்கலாமா, குழந்தை பிறந்தா பிறக்கும் போதே கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படியே ஓடிட்டுருக்கோம். இப்படி மற்றவனுக்காக இப்படி வாழ் அப்படி வாழ்னு சொல்லி பொய்யான வாழ்க்கையிலே வாழ்ந்து பொய்யாக தான் போயிடுறான். நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா மாதத்தில் ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்காக நீ கவலைப்படாதீங்க, மற்றவங்களுக்காக நீ வேஷம் போட தேவையில்லை. எந்த விஷயம் உடையிலையோ இல்லை உங்கள் நடவடிக்கையிலையோ எதுலேயும் விட்டுருங்க. உங்கள் மனசு எப்படி தோணுதோ கடவுளே நினச்சிங்க. மற்றவங்களுக்காக நடிக்காமல் பொய் சொல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள், எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ சின்ன குழந்தை இருக்குங்க, ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். எதாவது வேணால் அழுதவொடனே அம்மா வாங்கி கொடுத்துருவா. அது பாட்டுக்கு எதாவது கவலைப்படுதா, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க இல்லை பக்கத்தில் கஷ்டப்படுதா, ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன தேவையோ அது இருந்தால் சந்தோஷமாயிடும். அது கடகடன்னு வளர்ந்துருது, அதுக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த குழந்தை போல மனம் இருந்தால் கடவுள் வந்து விடுவார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தினசரி 1 மணி நேரம் நீங்கள் இதுக்கென்று இந்த உபாசனைக்கு நீங்கள் பண்ண வேண்டும். 2வதாக ஒரே இடம் வேண்டும். வசதி இருந்ததுன்னா உங்கள் பூஜை அறையில் உங்களை தவிர உங்கள் மனைவியோ குழந்தை இவங்க வரலாம், உங்கள் உடன் பிறந்தவங்க வரலாம், மற்ற யாரும் வராமல் இருக்க. இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பலன் வேணுன்னா, பெண்ணாக இருந்தால் கட்டிய கணவனால் சரி அந்த பூஜையில் வரக்கூடாது, பெற்ற தாய் உள்ளே வரக்கூடாது, சுத்தமரும் நீங்கள் தான் பண்ணணும். ஆணாக இருந்தால் அப்படி தான், கட்டிய மனைவியோ தாய் யாராக இருந்தால் உள்ளே வரக்கூடாது, நீ மட்டும் அந்த அறையில் இருக்கணும். அப்படி பண்ணால் அதுக்கு மிக விசேஷம். தாயினும் சால பறிந்து கொடுக்கக்கூடியது தான் அந்த தாய். அப்போ தனிப்பட்ட அறை இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் செய்யணும். உனக்கு எந்த நேரம் இருக்குதோ இதுதான் சிறந்த நேரம் அப்படின்னு இல்லை. ரொம்ப கஷ்டம் குறை இருந்தால் தான் நேரம் பார்க்கணும், காலம் பார்க்கணும், ஓரையை பார்க்கணும், அப்புறம் புண்ணிய காலம்லாம் பார்க்கணும். வாழ்க்கை கஷ்டமே கஷ்டம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீ என்ன பண்ண, ஒரே நேரம் உனக்கு வேலைக்கு போகிற இல்லை தொழில் பண்ணுறேன்னா இந்த 24 மணி நேரத்தில் உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தை ஒரு நேரம் ஒதுக்கிங்க. தினசரி அதே நேரத்தில் செய்ய வேண்டும். நல்ல பலன் வேணும், சிறப்பான பலன் வேணும்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 3 அவங்கவுங்க நாட்டு உதயம் சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து செய்யலாம். முடியலை என்ன பண்ண முடியும், எப்போ நேரம் இருக்கோ செய்யணும். 4 கோலும் நலிந்தவருக்கு இல்லைன்னாங்க. பக்தி அதிகமாக இருந்தால் 4 கோலும் என் செய்யும், நமன் என் செய்யும்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க, அடியார் ஞாயிறு திங்கள் எல்லாம் அடியவருக்கு எல்லா நாளும் நல்ல நாளுன்ட்டாங்க. ஆகவே எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரே நேரத்தில் செய்யுங்க, விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். செய்ய ஆரம்பி சில பேருக்கு பிரச்சனை வந்து அவங்க சீக்கிரம் சித்தியாக போகுதுன்னு அர்த்தம். விடாமல் செய்யுங்க, 6 மாதம் செஞ்சு பாருங்கள், அந்த அன்னையுடைய கருணை அப்படியே விளங்கும். கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இந்த வனதுக்காடு உபதேசம். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடும் தவத்துக்கு போகலான்னு இருக்கிறேன். கடும் தவனா இப்படி இல்லை, முழு நேரம் தவத்தில் ஈடுபடலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ என்னால் முடிந்ததை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் உரைத்தேன்னு சொல்லி நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆகவே ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும். புலால் உண்ணக்கூடாது, மது உண்ணக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிவி பார்க்குறது, சதா காலம் ஃபோனை நோண்டிட்டு யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, பொழுதுபோக்கு இதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா கவனத்தை சிதறவிடாமல் ஒரே நோக்கமாக ஒரே எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக இதில் வெற்றி பெற்று விடலாம். இப்போ உங்கள் வயிற்று பிழைப்புக்காக அல்லது தொழில் செய்கிறீங்க, வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், வேலைக்கு போங்க, அந்த வேலையை சின்சியராக பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்க அம்மாவோட மறந்துடலாம், தப்பே கிடையாது. அவர் செய்யக்கூடிய வேலை, அவர் சொன்ன வேலை செய்யுங்க, தப்பு கிடையாது. வேலைக்காக ஒதுங்க. மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கட் பண்ணால் சினிமாவுக்கு போவேன், பாருக்கு போவேன், ஃப்ரெண்டு கூட சுற்றுவேன், யூடியூப் பார்ப்பேன், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இது இந்த உபாசனை வந்து வேஸ்ட்டு. தயவுசெய்து இதுக்கு உள்ளே வந்து விட்டுருங்க, வேண்டாம். சரி, நீ இது ஃபேஸ்புக் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண கேட்டால் யாருக்காவது சேரணுங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன். உங்களுக்கு உண்மையிலே இது முழு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இது எல்லாத்தையும் விட்டுறணும், எல்லா பழக்கத்தை விட்டுறணும். வேலையை மட்டும் செய்யுங்க, குடும்பம் செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. மற்ற நேரம் போல் தாயை நினச்சிருக்கணும். ஏதோ கடமை 1 மணி நேரம் பண்ணோன்னா அது ஒரு பலன் முழுசாக தராது. எந்த அளவுக்கு ஈடுபடுகிறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கு பேரே மனோன்மணின்னு பேர். மனதை மாடு மாறி சுற்றுற மனசை உள்முகமாக திருப்பி விட்டால் மனோன்மணி. கோயிலில் வந்து பாருங்கள் காளமாடு இருக்குது, அது ஏன் காளமாடுன்னு சொல்லலை? சிவன் கோயிலில் போனால் நான்
பலிபடுத்த பதில் சிவனை பார்த்து ஒரு காளமாடு இருக்கும். அதே நந்தின்னு சொன்னாங்க. இப்போது மனசு வெளியே போகுது, பல மாதிரி அலையுது, காமம் வருது, கோபம் வருது, குரோதம் வருது. இதுக்கு அசுத்த அக்னின்னு பேர். அப்போது இப்படி வெளிநோக்கி மனது இந்த இதோடு போகிற மனதை அந்தர்முகமாக உள்முகமாக திருப்பி இறைவனோடு சேர்த்து விட்டால் இந்த உடலுக்கு சூடாக மூல காரணம் உடம்பு சூடு சொன்னிருக்கான்னு கேட்குறனால உடம்பு உயிரோடு வாங்க ஒரு சூடு வேணும். அந்த சூட்டை கொண்டு உச்சியில் ஞானாக்கியில் சேர்க்கறதுக்கு பேர் தான் குண்டலி சக்தி. அப்படி சேர்க்கறதுக்கு சொல்கிற வழிக்கு பேர் தான் நந்தி, நல்ல உஷ்ணம்னு பேர். இப்போ காமம், கோபம், குரோதம் கெட்ட உஷ்ணம், கெட்ட தீ. நல்ல தீக்கு பேர் தான் நந்தின்னு பேர். ஆகவே உங்கள் எண்ணங்களை வெளிநோக்கி செல்லக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து விட்டு இந்த உபாசனை செய்ய முடியும் மட்டும் உபதேசம் வாங்க மற்றவங்க வாங்கி செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வேஸ்ட்டு. உங்கள் நேரம் வேஸ்ட்டு, என் நேரம் வேஸ்ட்டு. ஆகவே உங்கள் வேலையை செய்யுங்க. அதுக்கு எந்த 8 மணி நேரம் 10 12 மணி நேரம் செய்யுங்க, தப்பே கிடையாது. தொழில் இருக்கா செய்யுங்க, தப்பே கிடையாது. முழுசு ஈடுபட்டோடு செய்யுங்க. அது நிறைய வெற்றி அம்மா கொடுப்பா. புரியுதுங்களா? அது இல்லாமல் சினிமா போகிறது, சினிமாக்கே போகக்கூடாது. இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணிடணும். இந்த இப்போ போன சேட் பண்ணிட்டு கேம்ஸ் விளையாடுறீங்களா, அதுக்கு வராதிங்க. யார் முழு ஈடுபாடு செய்ய முடியுமோ அவங்க மட்டும் செய்யுங்க. அவங்களுக்கு அன்னை வெற்றியை கொடுப்பாள். இதுக்கப்புறம் உள்ள பதிவுகள் எல்லாமே யார் உபதேசம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பகிரப்படின்ற மிக மிக ரகசியமான தேவ ரகசியம்னு பேர். ஏன்னா இது அஷ்ட கர்மங்கள்னு இருக்குது. அஷ்ட கர்மம்னா என்னென்னா வசியம், மோகனம், ஆக்கர்ஷணம், உச்சாசனம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், மாரணம், இப்படி 8 விதமான அஷ்டகர்மங்கள் இருக்குது. அப்போ அஷ்டமா சித்தி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய மூலிகை இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கு உள்ள அற்புதமான எந்திரங்கள் அந்த ராசிக்கு உரிய. இப்போ வனதுர்க்கை மட்டும் செஞ்சால் வந்துடாது. அந்த ராசிக்கு நீ இந்த ஜென்மம் எடுத்து கஷ்டப்படணும், அந்த கொடுத்துருக்குற அந்த கஷ்டம் நிவர்த்தி பண்ணி போகிறதுக்கு ஒரு ரூட்டை கிளியர் பண்ணணும் இல்லையா? அவன் செல்லக்கூடிய வழி. அதற்காக உனக்குள்ள இஷ்டம் எதுவும் அதையும் சேர்த்து செய்ய வேண்டும். அது கூட யக்ஷனி உபாசனை கூட இருக்கிறது. கருமார்க்கம், குருமார்க்கம் 2 இருக்குது. ஒட்டியம் சொல்லியெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். அதெல்லாம் எல்லாரும் சொல்லிட முடியாது. உண்மையான சீடர், நல்ல அன்பாக உள்ளவங்க, மற்றவங்களை அடித்தாலும் இந்த கண்ணை அடித்தா இங்கே வாங்கக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆகவே அடுத்த பதிவில் அவற்றையெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் நம சிவய. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே. ஞானத்தந்தை அப்பா ஞாபகம் வருது, வீரப்பா. நம்ம 2000 வருஷம் ஜனவரி 1 நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாமியிலேருந்து, திருநாவுக்கர சாமியிலேருந்து, கல்யாணராமில் நிறையா சிஷ்யெல்லாம் கூப்பிட்டு போய் அற்புதத்தை காட்டின எங்கே அப்பா தக்கலை வீரப்பாவுடைய சமாதியில் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு. அவர் என்ன ரகசியம் சொல்லியிருக்காரு? அவர் இஸ்லாமியார் என்ன சொல்றார்? சக்தியாய் சிவமாய் இந்த தாரணி தன்னிலாக்கி பக்தியாய் என்னை வளர்த்த பரமனே உனை நான் பாட இவ்வளவு சொல்லியிருக்காரு. எத்திசை போற்றும் இறை ரசூல் காப்பதாமே. அவர் ஆதி களிமா நமசிவாயன்னு சொல்லியிருக்காரு. கோட்டாத்து ஞானியார், பெரிய சித்தர், அவர் இஸ்லாமிய. அவர் ஆதி களிமா நமசிவாயன்னு சொல்லியிருக்காரு. இந்த லாயிலாக இல்லலா எழுத்துல அதிலே 51 அச்சனம் சொல்லியிருக்காங்க. அந்த ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு, ஏன்னா இதில் பஞ்சாட்சரம், பஞ்சபூதம் இருந்தால் தான் மந்திரம் வேலை செய்யும். அந்த தெய்வம் நின்று பேச வேண்டாமான்னு அந்த எழுத்துக்கு உயிர், சக்கரத்துக்கு உயிர் கொடுக்கணும். நமக்கு மாதிரி பேச வைக்கணும் இல்லையா? அதற்காக என்ன இருக்குது? அந்த பஞ்சபூத உயிர் கரு இருக்கிறது. எல்லாரும் இதை சொல்லிட முடியாது. ஆகவே நட்டகல்லை பேச வைக்கிறதாயா இந்த கலை. அதற்கு கருணையே வடிவான தாய் பராசக்தி வனதுர்கா தேவி துணை இருக்கட்டும். ஓம் நமஸ்